திருமுருகாற்றுப்படையிலே முதலிலே திருப்பரங்குன்றத்திலே தொடங்குகிறார். அதன் பொருள் என்ன? பரம் என்றால் மேலானது என்று பொருள். மேலான குன்றம். இந்த திருப்பரங்குன்றத்திலே தான் இந்த திருமுருகாற்றுப்படை முதல் படை வீடாக வைத்து தொடங்குகிறார். அடுத்ததாக இரண்டாவது படை வீடு என்னவென்று பார்த்தால் திருச்சீர் அலைவாய். அது எங்கே இருக்கிறது? கடல்புறத்திலே இருக்கிறது. அது எதை குறிக்கிறது? பிறவி பெருங்கடலை குறிக்கிறது. அலைவாய் என்று சொன்னால் இந்த பிறவி பெருங்கடலிலே நாம் அங்குமிங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து சீர்மை பெற வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும் என்பதால் அதை இரண்டாவது படை வீடாக வைத்தார். மூன்றாவது படை வீடு படம் நீர். இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து நாம் நீந்த வேண்டும் என்று சொன்னால், முக்தி அடைய வேண்டும் என்று சொன்னால், அந்த முக்தியாகிய படம், அந்த விளைவை தருபவன் நீ என்று முருகனிடம் சரணாகதி அடைய வேண்டும். அதனால் மூன்றாவது தத்துவம். நான்காவது திருவேரகம் என்று சொல்லக்கூடிய சாமி மலை. திரு ஏர் அகம். அகம் என்றால் உள்ளம், ஏர் என்றால் உழுதல், உழுவதற்கான ஒரு கருவி. இந்த அகத்தை உழுது இறைவனை வணங்கி இந்த அகத்தை உழுது செம்மைப்படுத்தி ஆன்மீக பயிரை விளைவிக்க வேண்டியது அவசியம் என்பதை உணர்த்துவதற்காக திரு ஏரகம். ஐந்தாவதாக இருக்கக்கூடிய படை குன்றுதோர் ஆடல். திருத்தணிகை என்று இப்பொழுது சொல்வார்கள். ஆனால் திருமுருகாற்றுப்படையில் சொன்னது திருத்தணிகை மட்டுமல்ல, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பதை போல குன்றுதோர் ஆடல். அதன் பொருள் என்னவென்று சொன்னால், குன்றெல்லாம் முருகப்பெருமான் இருக்கிறான் என்று சொல்வதைப் போல குன்றாகிய நமது உடல்களிலெல்லாம் ஜீவாத்மாவாக அந்த இறைவனே இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குன்றுதோர் ஆடல். இதை உணர்ந்து கொண்டு நாம் நல்ல காரியங்களை செய்யும் பொழுது கடைசியாக நிறைவாக வருவது எது? பழமுதிர் சோலை. பழம் என்றால் முக்தி, அது உதிர்க்கின்ற சோலை. முருகன் நமக்காக முக்தியை தருவான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த வரிசையை அடுக்கி இருக்கிறார் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலே.